உன்னதமான தேவனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், அவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரங்கள் வெண்மையாகி பிரகாசித்தது. அல்லேலூயா. ஜெபியுங்கள், அதிகாலையில் ஜெபியுங்கள், நடு இரவிலும் ஜெபியுங்கள், மத்தியானத்திலும் ஜெபியுங்கள், எந்த ஒரு காரியத்துக்கு முன்பும் ஜெபியுங்கள், அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள், உங்களை அர்ப்பணிப்பதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் முன்பும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வில் துதியும் ஜெபமும் என்பது நமது ஆவியோடு இணைந்த ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில் பிதாவை நோக்கி அவர் ஜெபித்த போது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்ததாம். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய ஆடை வெண்மையாக பிரகாசித்ததாம். சூரியனை காட்டிலும் அதிக பிரகாசம் அவருடைய ஆடையின் மேல் வந்து இறங்கியது என்று சொல்கிறது பைபிள். எப்பொழுது? ஜெபித்த போது. இதுதான் ஜெபத்தினுடைய ரகசியம். நான் ஜெபிக்கிறேன், எதுக்கும் நான் ஜெபிக்கிறேன் என்று ஏராளமான பேர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். சொல்ல வேண்டியதே இல்லை. அவர்களை பார்த்தாலே தெரிந்து கொள்வோம் அவர்கள் ஜெபிக்கிறவர்கள் என்று. காரணம், அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும், அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், அவங்களுடைய நடத்தை பிரகாசமாக இருக்கும், அவங்க பேச்சில் பிரகாசம் இருக்கும், அதில் விசுவாசம் மறைந்திருக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அந்த உத்தமம், உண்மை, நீதி, நேர்மை என்கிற பிரகாசம் இருக்கும். இதுதான் அந்த பிரகாசம், அதான் அது ஜெபத்தினுடைய விளைவு. ஆகவே அருமையானவர்களே, நாம் ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அப்படி என்று சொன்னால், உலக இரட்சகரான நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அவர் பிதாவை நோக்கி ஜெபித்த போது அவர் முகம் பிரகாசம் அடைந்ததல்லவா? அதுபோல எல்லா நேரத்திலும் ஜெபிப்பதில் நீங்கள் உண்மையாயிருங்கள். மூச்சை விட முடியாமல் எப்படி நாம் வாழ முடியாதோ அதுபோல பிதாவை நோக்கி இயேசுவின் சமூகத்தில் நாம் ஜெபிக்காமல் எதையுமே ஜெயிக்கவே முடியாது. அந்த மறுரூபத்தை நாம் காணவே முடியாது. ஆகவே நாம் ஜெபிக்க ஜெபிக்க நமது வாழ்க்கை, நமது முகம், நமது செயல், நமது வார்த்தை, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் பிரகாசம் அடையும். இதை மற்றவர்கள் காண்பார்கள். நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆகவே ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்து நாம் வாழ்வோமா? எல்லாவற்றிலும் நீங்கள் பிரகாசம் காண்பீர்கள், ஜெயிப்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள நேசரே, ஒளியின் தேவனே, அக்கினியின் கடவுளே, நீர் எங்கள் மீட்புக்காக மனித உடலெடுத்து இந்த உலகத்துக்கு வந்து பிதாவை நோக்கி நீ ஜெபித்த போது முடிமுகம் பிரகாசம் அடைந்ததே. இதோ உமது ஆடை சூரியனை காட்டிலும் அதிகம் பிரகாசம் அடைந்ததே. இதோ தேவனே, நாங்களும் அந்த ஜெப ஆவியால் நிரம்பி ஒவ்வொரு காரியத்திற்காகவும் உம் சமூகத்தை நோக்கி ஜெபித்து எல்லாவற்றிலும் நாங்கள் பிரகாசத்தை கண்டுபிடிக்க, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைய, அது நிமித்தம் அநேக பேர் ரட்சிப்பின் ஜனங்களாய் மாற, எங்களுடைய குடும்பங்கள் பிரகாசம் அடைய, பிள்ளைகள் பிரகாசம் அடைய அபிஷேகியும் ஆசீர்வதியும். மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.